இங்க ஆயிஷான்ற பொண்ணு ஒரு பையனை விரும்பி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்ப கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா, அந்த பையன கூப்பிட்டு அவங்க அப்பாவுமே, "நம்ப கடன் வாங்குன இடத்துல அவங்க காசு கேட்குறாங்க. முழுசா கட்டணும்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுகிட்ட பேசி பாருன்னு" சொல்றான். இப்ப இத கேட்கிற அவனுமே, "சரி நான் பேசுறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போன அவனுமே சரக்கு எடுத்து வச்சு பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சுடுறான். இப்ப அந்த பொண்ணுமே, "என்ன பண்றீங்க? இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் என்ன நாளுன்றது தெரிஞ்சு இப்படி பண்றீங்களேன்னு" சொல்லும்பொழுது, "என் மூஞ்சிலயே முழிக்காத. தயவு செஞ்சு இப்ப என் எடையே போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தள்ளி விட்டுர்றா. இப்ப இவளுக்குமே என்னாச்சு இவன் திடீர்னு இப்படி நடந்துக்கிறானேன்னு சொல்லிட்டு புரியாம அழுதுகிட்டு இருக்கா. இப்ப அவனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால பேசினதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுகிட்ட நல்ல விதமாவும் நடந்துக்க செய்றான். இப்ப மறுநாள் இந்த பொண்ணுமே, "நான் எங்க அப்பா அம்மாவ பார்க்கணும் போல இருக்குது. போய் வந்துட்டுமான்னு" சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு அவங்களுமே, "இது இதெல்லாம் கேட்கணுன்ற அவசியமே இல்ல. போய் வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் கூட அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அவனுமே ஆயிஷாவ அவங்க வீட்ல விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு வரும்போது, அவகிட்ட, "இங்க பாரு, உங்க அப்பா அம்மா கிட்ட காசு கொஞ்சம் கேளு. நான் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு" சொல்றா. இத கேட்கிற ஆயிஷாவுமே, "இப்பதான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கல்யாணத்துக்கே நிறைய செலவு பண்ணிட்டாங்க. இதுக்குள்ள எப்படி நான் கேட்க முடியும்னு சொல்லி கேட்கிறா. இத கேட்ட உடனேவே, "உங்ககிட்ட இல்லாத காசா? தயவு செஞ்சு எனக்காக கேட்டு பாரு" அப்படின்னு சொல்லும்போது, "சரி நான் அப்பா அம்மா கிட்ட பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே உள்ள போறா. இப்ப அவங்க அப்பா அம்மாவ பார்த்த உடனேவே ரொம்பவே சந்தோஷமா ஹக் பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டயும் பேசுறா. இந்த மாதிரி அவனுக்கு கொஞ்சம் பிசினஸ் பண்ண வேண்டியதுக்கு காசு தேவைப்படுதான், தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பாவுமே, "என்னம்மா நாங்க இன்னும் எவ்வளவுதான் பணம் தரது" அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே அவளுக்குமே ஷாக் ஆகுது. "என்னப்பா சொல்றீங்க? நீங்க என்ன பணம் கொடுத்தீங்க? அவங்க வரதட்சணை தான் கேட்கலையே" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லம்மா வரதட்சணை கேட்டாங்க. உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்ககிட்ட தனியா பேசி கொஞ்சம் அமௌண்ட்டை காசு அவங்க வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா அன்னைக்கு நைட்டு அவர் கால் பண்ணி மாப்பிள்ள கால் பண்ணி என்கிட்ட காசு கேட்டாரு. காசு கொடுத்தா மட்டும்தான் உங்க பொண்ணை நான் கண்டிப்பா நல்லபடியா பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னாருமா. இதனால நாங்களுமே அவங்களுக்கு தேவையான காசு அனுப்பிட்டோமேமா" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இவளுக்கும் ஷாக் ஆகுது. உடனே அவனுக்கு காலை போட்டு, "நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏற்கனவே எங்க அப்பா அம்மா கிட்ட வரதட்சணை வாங்கியிருக்க. அது மட்டும் இல்லாம இப்ப திரும்பவும் காசு கேட்க சொல்றேன். இந்த எந்த விஷயத்தையுமே நீ என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு" சொல்லும்பொழுது, அவனுமே, "இங்க பாரு, எல்லாம் நம்ம நன்மைக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காசு முடிஞ்சா கேளு, இல்லனா அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இப்ப இந்த விஷயத்தை கேட்ட ஆஷாவுமே மனம் உடைஞ்சு போய் அழ ஆரம்பிச்சிடறா. உடனே அவங்க அப்பா அம்மாவுமே, "நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இந்த சொத்து எல்லாமே உனக்காக தான். உனக்காக செலவு பண்ணாம வேற யாருக்குமா நாங்க கொடுக்க போறோம்னு" சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதல் பண்றாங்க. ஆனா அவளோ, இவன் என்ன லவ் பண்ணானா இல்ல என் பணத்தை லவ் பண்ணானா, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.